இன்னும் வந்து 2 to 3 இயர்ஸில் இது பெரிய இடமா டெவலப்மெண்ட் ஆக போகுது சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டி நகரில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ஆர்ச்சிட் கார்டில் வந்து லேண்டாக வேணுமா லேண்டாக வாங்கிக்கலாம், வில்லா வேணும்னா நாங்களே வந்து பில்டரு, நாங்களே வீடு கட்டியும் கொடுக்குறோம். நம்ம ஆர்ச்சிட் கார்டனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 90 lakhs போடுறாங்க. நம்ம சைட்டில் 75 லட்சத்தில் ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு பெரிய பங்களா வீடே நம்ம கட்டலாம் சார். அதுதான் சார் இந்த சைட்டோட ஹைலைட்டு. அப்படி வணக்கம் நேர்களே, கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் தாம்பரம் பகுதியில ஏகப்பட்ட வளர்ச்சிகள் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் சென்னை டு சேலம் 8 வழி சாலை. இந்த பணிக்காக இப்போ இருக்கிற 6 வழி சாலையை 8 வழி சாலையா மாத்திட்டு வராங்க. இந்த 8 வழி சாலையில மன்னிவாக்கத்துக்கும் படப்பைக்கும் இடையில படப்பைக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கிற ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட ஆர்ச்சிட்ஸ் கார்டன் மனைப்பிரிவை தான் இன்னைக்கு ஷோல நாம பார்க்க போகிறோம். மனைப்பிரிவு எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு, அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு மணிராஜ் அவர்களிடம் கேட்கலாம். இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படப்பை என்ட்ரன்ஸில் ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட்டு இருக்குது. இது வந்து 6 வழி சேலம் வந்து 6 வேலேருந்து இப்போ 8 வழியாக மாற்றிட்டு இருக்கிறாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்குது. 6 வழி பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 meters நம்ம சைட்டு இருக்குது. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6.5 kilometers வருது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 kilometers கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது. தாம்பரத்துலேருந்து வரதா இருந்தாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 kilometers வரும் சார். டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ் கொண்ட இந்த மனைப்பிரிவில் 912 சதுரடியில இருந்து வீட்டு மனைகளை வாங்கலாம். நம்ம 6 வழி பாதையிலேருந்து வந்தோம்னா ஜஸ்ட் 100 meters 40 feet ரோடில் உள்ளே வந்தோம்னாக்கா இதான் வந்து நம்மளுடைய ஆர்ச்சிட் கார்டனோட என்ட்ரன்ஸு. உள்ளே வர ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லே காம்பவுண்டர் வால் இருக்குது, பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது. இந்த சைடு பிளாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸிங்கும் நமக்கு இருக்குது. மினிமம் 912 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1450 ஸ்கொயர் ஃபீட் வரலையும் நம்மளுடைய லேஅவுட் இருக்குது. இந்த ஆர்ச்சிட்ஸ் கார்டன்ல நீங்க வீட்டு மனையாகவும் வாங்கலாம். நீங்க விரும்பினா பில்டர் தரப்பிலேயே உங்களோட பட்ஜெட்ல தனி வீடாகவும் கட்டி தராங்க. இந்த ஆர்ச்சிட் கார்டில் வந்து லேண்டாக வேணுமா லேண்டாக வாங்கிக்கலாம், வில்லா வேணும்னா நாங்களே வந்து பில்டரு, நாங்களே வீடு கட்டியும் கொடுக்குறோம். இல்லை உங்கள் விருப்பத்துக்கு நீங்களே வந்து கட்டிக்கிறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். அந்த ஆப்ஷன் 2 இருக்குது. கஸ்டமைஸ்டு வில்லாவும் கட்டி தரோம், பிளாட்டும் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸு நீங்களே வந்து கட்டிக்கிறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் சார். அந்த ஆப்ஷன் இந்த ஆர்ச்சிட் கார்டனில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் தான். இந்த ஆர்ச்சிட்ஸ் கார்டனுக்கு பக்கத்துல முன்னணி கட்டுமான நிறுவனங்களோட அபார்ட்மெண்ட் குடியிருப்புகளோட பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டோட பிரைஸ் 75 லட்சம் ரூபாயில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த பட்ஜெட்ல நீங்க இந்த ஆர்ச்சிட்ஸ் கார்டன்ல ஒரு பங்களா வீடே வாங்கிட முடியும். நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் எல்லாமே சுற்றி வீடுகள் இருக்குது சார். திக் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. அதுதான் நம்மளுடைய ப்ளஸ்ஸே. நம்ம ஆர்ச்சிட் கார்டனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 90 lakhs போடுறாங்க. வில்லான்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 1.25 crores போடுறாங்க. ஆனால் நம்ம சைட்லேருந்து 1.5 kilometer போகணும். பட் நமக்கு அதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு 75 lakhsலேருந்து அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சைட்டில் 75 லட்சத்தில் ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு பெரிய பங்களா வீடே நம்ம கட்டலாம் சார். அதுதான் சார் இந்த சைட்டோட ஹைலைட்டு. அப்படி அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல இந்த படப்பை பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்னு எதிர்பார்க்கப்படுது. டி நகர், குரோம்பேட்டையில உள்ள முன்னணி வர்த்தக நிறுவனங்கள் இங்கே வர இருக்கிறது தான் அதுக்கு காரணம். டி நகரில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் என்னென்ன கடைகள் இருக்கோ எல்லாமே அப்படியே குரோம்பேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ குரோம்பேட்டிலேருந்து அடுத்து வர டெவலப்பிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படப்பையில தான் வருது. இன்னும் வந்து 2 to 3 இயர்ஸில் இது பெரிய இடமா டெவலப்மெண்ட் ஆக போகுது சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டி நகரில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து அடுத்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படப்பை தான் சார். இது சென்னை டு சேலம் 8 வழி சாலை பணிகள் முடித்த பிறகு இந்த பகுதியில் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சிகள் ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 வழியாக இருக்குது. அது வந்து இப்போ 8 வழி பாதையாக மாற்றிட்டு இருக்கிறாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கிளாம்பாக்கத்தில் அந்த பஸ்ஸு எல்லாமே இனிமேல் பெங்களூரு, ஆரணி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஓசூர் எல்லாமே இந்த ரூட்டில் தான் இனிமேல் பஸ்ஸு போகும் சார். இது ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வந்து வாங்கலாம். ஏன்னா நமக்கு அப்படியே சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா படப்பை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. எல்லா பஸ்ஸுமே நின்று இறங்கி போகிற ஒரு நல்ல ஒரு இடம் சார் இது. ஆர்ச்சிட்ஸ் கார்டன்ல வீட்டு மனை வாங்க 80% வரைக்கும் பேங்க் லோனை பில்டர் தரப்பிலேயே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க.
சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.